Hey guys, welcome to Vallavan Gaming. Good basically to ungal Vallavan. Okay. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஆர்க் சர்வைவல் எவால்ட் அப்படின்ற கேமோட பார்ட் 2 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் பண்ணி விட்ருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம்னா அடித்து பிடிச்சி அவன்கிட்ட உதவாங்கி இவன்கிட்ட உதவாங்கி இந்த பெட்டையும் இந்த கேம்ப் ஃபயரையும் செஞ்சுருந்தோம். ஃபைனலி இப்போ நம்ம லெவல் 6க்கு வந்துட்டோம். மடமடபட லெவல் 6 வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன் வீடு கட்டுறதுக்கு. இன்றைக்கி ஒரு வீடையும் கட்டிட்டு முடிஞ்சால் ஒரு டைனோசரையும் டேம் பண்ணிடலான் இருக்கேன். அதுக்கான திங்ஸையும் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன் கிஸ். ஓகே, வாங்க போகலாமா? வீடு கட்டலாம். நான் ஒரு சிம்பிளான வீடு கட்டுறேன். ப்ளீஸ் யாரும் என்ன சொல்கிறது, யாரும் கலாய்க்காதீங்க, அவ்வளோதான். ஓகே, இது டேச்சு இந்த ஃபவுண்டேஷன் இருக்குது, எந்த இடத்துல கட்டலான்னா இப்படி சொல்லிட்டு சரி இந்த இடத்துலையே கட்டுவோம். இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்கா பாருங்க. ஃபவுண்டேஷன் இவன் வேறு. இப்போ இந்த இவங்கிட்ட போயிருந்தேன் நான், கடல்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. அது இதை ஏன்டா கிராஃப்ட் பண்ணேன். சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. பச்சை இங்கே என்னாச்சு நீ ஏன்டா போகிறேன்? கொஞ்சம் திருப்பிக்க. ஓகே, கரெக்டாக இருக்கும். போதும், இந்த பக்கத்து வச்சுக்கலாம். கரெக்ட், கரெக்டு பக்கா கரெக்டாக இருக்குது. இங்கே ஒரு 4 பிளாக் வச்சு ஒரு வீடு. இந்த இன்னும் இதே மாதிரி 4 வால் 4 ஃப்ளோர் மட்டும் வச்சு ஒரு டோடோ இருக்குது. இதை பிடிச்சி விடலாமான்னு பார்க்குறேன். யாரா பெருசாக வாழாடுறது. எனக்கு அந்த பறக்கிற டைனோசரை பிடிக்கணும் ரொம்ப நாள் ஆசை. பட் லெவல் 7 இந்த வீடியோ போயிட்டேன்னா கன்ஃபார்ம் ஏதாவது ஒரு டைனோசர் பிடிக்கலாம். அதுக்கான ஐடியா என்கிட்ட இருக்குது. சரி ஓங்க, இப்போ இன்னொரு இதையும் செஞ்சு விட்ருவோம். கிராஃப்ட்டு 2. இன்னும் என்கிட்ட எத்தனை பொருட்கள்லாம் நிறையா இருக்கா இல்லை நான் சொல்கிறோம். ஓகே, டேச் ஆகுது. டேச் இருக்குது. உட் எங்கே? 24 தான் இருக்குது உட்டு. ஐ திங்க் உட்டுக்கான தேவை வரும்னு நினைக்கிறேன். சரி, ப்ளேஸ் பண்ணுவோம். பச்சை அவ்வளோதான், போதுங்க. இது போதும். ஐயோ, டேச் ரூஃபு ஒரு நிமிஷம் வீணாக போயிருந்துச்சு. வைடா. போதும். இப்போ வால் செய்யணும் 4. எத்தனை வால் தான் வரும் அது சொல்ல நினைக்கிட்டேன். ஐயோ, இதே மறந்துச்சா? எத்தனை வால் வரும்? 1 2 3 4 3 × 2 2 3 6 6 வால் செஞ்சுருவோம். 6 வால் செய்கிறதுக்கு எத்தனை தேவை? 1 2 3 4 5 6. ஓகே, இப்போவே ரிசோர்ஸஸ்லாம் காலியாக இருக்கும். என்னடா வந்துருச்சா? இன்னும் 3 வால் ப்ளேஸ். இங்கே ஏன்டா ப்ளேஸ் பண்ணுறேன்? இங்கே பச்சை. இந்த இடத்துல டோர் வச்சுக்கலாம். இந்த பக்கம் டோர்னா இந்த பக்கம் டோர் பச்சை. வேணாம்ப்பா, பச்சைக்கு நேரம் அங்கே பண்ணியிருப்பான். ப்ளேஸ் பண்ணிட்டான் அவன். இங்கெல்லாம் வேணாம். ஓகே, இங்கே பண்ணுறா பச்சை. இங்கே ஒரு பச்சை போதும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் தூக்கி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இடம் எப்படி இருக்கிறதுனால அப்படி உங்களுக்கு இல்லைன்னா ஏன் இது ரொம்ப தூக்கி இருக்குது? சரி விடுங்க, ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதோ பரவாயில்லையே, ஒரு ஆர்டிஸ்ட் ஐட்டமோ. பரவாயில்ல, வல்லவன் ஆகிட்டே போகிறேன். நானே என்னை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டேன். ஐயோ, ரூஃப் வேறு செய்யணும். இல்லை லெவலப் ஆகணும். வீடு கட்டிட்டேன்னா லெவலப் ஆயிடுவேன். ஓகே, எங்கே டோர்னா இந்த பக்கம் டோர். ஐ திங்க் இப்போ கன்ஃபார்ம் எப்படி போய் எடுக்கிற மாதிரி வரும். ஓகே, போதுமா? இந்த இடத்துல டோர் ஒன்று வச்சு விட்ருவோம். மேலே ரூஃப் போட்டு மூடிடுவோம். இங்கே ஒரு ரூஃபுக்கு என்ன கேட்குறான்? அதுக்கும் நிறைய தேவைப்படுது. வாய்ப்பு இல்லை கிஸ். போயிட்டு இப்போ டேச்சு ஃபைபரு எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. முன்னாடி இங்கே ஒரு வால் பண்ணி விட்றலான்னு பார்க்குறேன். சரி, எதுவும் இல்லை. சரி கிஸ், இப்போ நான் போயிட்டு டேச்செலாம் நிறையா இருந்துச்சு. சரி, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. டேச்சு ஃபைபரு இதெல்லாம் எடுத்தால் ஃபைபர் கிடைக்கும் கிஸ். எடுத்தா இது ஏறா இதைக்கிட்ட அதுதான்.
ஏய் வாடா வந்தல்லடா. இது ஏன் எடுக்க முடியாத மாதிரி வச்சுருக்கான்? ஏய் ஏய் என்னடா பண்ணுற? ஏவா ரொம்ப கடுப்பேட்டிட்டு ஒரு ஃபைபர் கொடுங்கடா. ஃபைபர் ப்ளீஸ். இதில் தான் ஃபைபர் கிடைக்கும். ப்ளீஸ் ஃபைபர். ஓகே ஓகே. ஓ இது மரமா? மன்னிக்கவும் அது கொஞ்சம் தெளிவாக சொன்னதான் என்னப்பா. சரி எடு. ஏய் போங்கடா நீங்களும் உங்கள் மரம். ஓகே கேஸ் பேசாமல் நான் இதை கலெக்ட் பண்ணிட்டு வரேன். சரி இருங்க. ஓகே பை. சரி கேஸ் இப்போ நான் கரெக்டாக பொருளை தேவையானதில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே இப்போ நமக்கு என்ன வேணும்னா அந்த இது தேவை. மேலே ரூஃப் போடுறதுக்கு எத்தனை ரூஃப் வரும்? 4 ரூஃப் வரும். 2 3 4 ரூஃபு. சரிங்க இது கிராஃப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு நிமிஷம். ஓகே கேஸ் கிராஃப்ட் ஆகிடுச்சு. அது மாதிரி இவன் பசிக்குதுன்னு அப்புறம் இப்போ சாப்பிடு முடிஞ்சளவுக்கு பெரிஸ்லாம் சாப்பிடு. இதை போய் மீட்டை போட்டு விடலான்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே முடிய மாட்டேங்குது. போதுமாடா ஹெல்த்தெல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கான். ஓகே ஐ திங்க் மேலே தான் நம்ம ஹெல்த்து. இன்னும் எத்தனை எக்ஸ்பி? ஓகே நமக்கு செய்ய தான் எக்ஸ்பி வருது. அதில் ரூஃப் ஏன்டா கிராஃப்ட் பண்ணுறேன்? நம்மகிட்ட இல்லை ஆள் ரூஃப் இருக்குல்ல. ஏய் வா இங்கே. ஏய் போச்சக்கா டால். ஏய் இங்கே காட்டுறா கரெக்டா. குட்டியாக இருந்தாலும் செம்மையாக இருக்குது திஸ் வீடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு. ஆஹா இன்னும் டோரு இன்னும் 2 டோரா? இங்கே ஒரு டோர் 2 டோர். கிராஃப்ட் 1 கிராஃப்ட் மறுபடி இங்கே போய் இதை வச்சுருவோம். ஏன் 2 டோர் வைக்கிறேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மைண்ட் கிராஃப்ட்லலாம் அப்படியே வச்சு அழகா பழகிட்டேனா. சரி அதே மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லாயிருக்கு வீடு. நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் வீடு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுவேன். ஓ ஆரே வா. பெட்டு எடுக்க முடியாதா? கன்சியூம் கிராஃப்டிங்னா டேச் டோரா? என்ன டேச் டோரு? ஐயோ ஒரு டேச் டோர் லிங்க் பண்ணிட்டேனா? இதுடா டேச்சு. இது போதுமா? ஓகே இப்போ இந்த வெப்பனும் இதுவும் கையில் வச்சுருக்கேன். இதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? 7 நிமிஷம் கரெக்டான டைம். வீடு அழகாக கட்டி வச்சுக்கிட்டு உள்ளே ஷிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். சரி அதுக்கு நம்ம இன்னொரு சிம்பிள் பெட்டு தான் செஞ்சாகணும். பெட்டு செய்கிறதுக்கு என்ன ரெசிபி? சரி அப்போவே பெட்டு நிறையா செஞ்சுக்கணும். ஹைடு வேணும். ஹைடுக்கு நம்ம அனிமலை போடணும். அனிமலை போடுறதுக்கு அனிமல் வேணும். இதான் வந்துட்டானே நமக்குன்னு ஒருத்தன். கடவுள் படைச்சான் மனுஷன் உண்டாகனா குடிட்டு. ஏண்டா என் பாட்டை கேட்டு உனக்கு அவ்வளோ கத்துற? டோடோ லெவல் 23 ஏண்டா நீ ஏன் லெவல் 23 8 ஹைடு கிடச்சிருக்கு. இன்னும் எத்தனை ஹைடு கேட்டால் 10 ஹைடு வேணுமா? இல்லை என்னது அவனுக்கு எத்தனை ஹைடு? 20 ஹைடா? நான் எங்கே போவேன்? சரி விடுங்க. முதல் நாள் நன்றாக தூங்குவோம் என்று நான் நினைக்கிறேன். எதிரிய ஸ்டொமக். ஓகே பசிக்கு நான் தலைவனுக்கு அது மாதிரி இங்கே வேக விட்டுருவோம். நம்மக்கிட்ட தான் இந்த ஃபிஷ் மீட் இருக்கே. ட்ரான்ஸ்ஃபர் ஃபுட்டு இருக்கணுமே நிறையாலாம் இல்லை. 4 இதை ட்ரான்ஸ்ஃபர் லைட் ஃபயர் கொஞ்சம் பெரிஸ் சாப்பிட்டுப்போம். ஈட் நல்லா சாப்பிடு. இங்கே படி ஏறுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும். சரி பார்க்கலாம். ஏய் வாடா தொடடா. ஏய் இப்போ ஒரு டைனோசர்லாம் வந்து அந்த துரத்துச்சுன்னா என்னடா பண்ணுவீங்க? என்ன லைட்டாக ஒரு மாதிரி ஆகுது பையனுக்கு. இப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு பெட்டு போட்டோன்னா நல்லாயிருக்கும் கேஸ். பரவாயில்ல இந்த திட்டு மாதிரி இருக்கிறது கூட நல்லா தான் இருக்குது. டோர் இஸ் அப்ஸ்ட்ரக்டட் நம்ம சொல்கிறான். சரி விடுங்க. பசிக்குதுன்னா பையனை சாப்பிட வச்சுருக்கீங்க. ஏய் என்ன இவன் பண்ணுறானுங்க? என்ன இவன் ட்ரான்ஸ்ஃபர் சாப்பிட்டு நல்லா சாப்பிடு. போதுமா? இப்போ உனக்கு ஹெல்த் எவ்வளோ வந்திருக்கு? போதுமா? பாருங்க ஹெல்த் எவ்வளோ வந்திருக்கு. ஓகே இன்னும் கொஞ்சம் ஹெல்த் தான். ஓகே
இது மட்டும் நல்லா மீட்டெல்லாம் வரட்டும், போட்டால் முடிச்சிடணும். ஓகே ஃபுட்டு இப்போ ஓகேவாடா. தண்ணி இல்லையா, தண்ணியில் போய் நின்னா போகுது. ஓகே தண்ணி வாட்டர் ஃபுல்டு. இதில் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இதில் எனக்கு என்ன விஷயம்னா, இப்போ நம்ம ஒரு வேளை இது வெளியே போகிறோன்னு வைங்க, காட்டுக்குள்ளே போகிறோம், அங்கே தண்ணி இந்த மாதிரி இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நீங்களே சொல்லுங்கள். இன்னும் ஒரு நமக்கு ஸ்க்ரௌலிங்கா, சரி இது சாப்பிட்டு இப்போ ஓகேவா, தூங்க முடியுமா? ஸ்டமக்கு ஸ்க்ரௌலிங்கா, என்னடா ராத்திரி வந்து விட்ட டேய், இங்கே என்னடா நான் காலையில் ஆகும் தானே அவனை விட்டேன், நைட்டாக ஆகுதா என்னது இன்னும் ஸ்லீப் டசன்ட் சீம் லைக். ஓகே அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருப்போம் வாங்க. டோர். ஐயோ எனக்கு வெயில் வேறு ஆகுதா, இதை ஏதாவது வச்சுக்க டேக் ஆடுறா விட்டுங்க, இதை வச்சுட்டு இதெல்லாம் வச்சு லைட் ஃபை போதுமா? ஓகே இதுக்கு மேலேயுமா? ஓகே நான் வெளிச்சத்துக்காக தான் இப்படி வச்சுருக்கேன், இல்லை குளிருக்காக தான் வச்சுருக்கேன். போயிடுவேன் இந்த சூடு போதுமா? நெருப்பு மேலே நிற்கிறியோ, உனக்கு எதுவும் ஆவாடாடா. அதோட டன் ஹெல்த் எவ்வளோ இருக்குது? பரவாயில்ல இருக்குது, பிரச்சனை இல்லை. தன்னா நன்னே தண்ணி நன்னே தன்னானே நானே. ஐயோ ஐ திங்க் பெரிசி ஓடக்கூடாது. சாப்பிடு நல்லா சாப்பிடு இந்த பெரிய நல்லா சாப்பிடு முடிச்சு சாப்பிட்டியா? இன்னும் என்ன வேணுமா? என்ன வேணுமா சொல்லு, நம்மகிட்ட இல்லாத இதை வச்சுக்க. இந்த ஈட்டு போதுமா? ஃபுல்லு என்ன இன்வென்ட்ரி. எப்போ தூங்க முடியுமா? விட்டுருங்க. ஐயோ என்னாச்சு இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு கேஸ். சரி என்ன பண்ணுறீங்க, ஹெல்த் இல்லாமல் போயிட்டானே. சரி இருங்க, இது கொஞ்சம் நேரம் ஆகும் வரத்துக்கு. நான் மறுபடியும் ரீஸ்பான் பண்ணி வச்சுட்டு வரேன், ஓகேவா? ஹே கைஸ், ஓகே கைஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா வீடை கட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். உள்ளே வந்து பார்த்தா இந்த இடத்துல மட்டும் திட்டு மாதிரி வந்துருச்சு. நான் கட்டும்போது பாதியிலே நிறுத்திட்டேன், மன்னிக்கவும் எக்கோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே அப்புறம் கோல்டு வேறு பிடிச்சிக்கிச்சு கைஸ். ஆமாம் அம்மேட்டு இந்த செஸ்ட்டும் இதையும் வச்சுட்டேங்க. எல்லாம் காட்டணும்னு நினச்சேன், பட் இந்த ரெக்கார்டர் பையன் வேலையை காமிச்சு விட்டான், மன்னிச்சிருங்க. பார்த்தா நைட்டே ஆயிடுச்சு. ஏய் யாரா நீ ஏய் ஓடுறா பராசரஸ்தாங்க. அடி இவனை முடிச்சு விட்றலாம். அவ்வளோ பார்த்திங்கன்னா அதோ இது இவனை காட்ட மாட்டேன், வந்தான் பிடிச்சி விட்டேன், தானே டேம் ஆனான் நமக்கு. நின்றா போகிறான், நான் காணான்னு சொன்னேன், சரின்னு சொல்லி பிடிச்சி விட்டேன். ஓகே நான் என்ன இந்த அடுத்த வீடியோ மேபி நான் எதாவது டைனோசர் பெரிய டைனோசராக கூட ட்ரெயின் பண்ணலாம், மேபி அந்த பறக்கிறவனை கூட ட்ரை பண்ணலாம். ஓகே சரி வாங்க போய் தூங்கிடுவோம். இப்போ தூங்கிட்டான். பெட்டு ஒன்று செய்யணும், எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு. ஓகே 4 மணி நேரத்துக்கு தூங்குவானா? சரி தூங்கு நல்லா தூங்கு பயப்பட. இந்த காலங்காத்தால் விட்டான் மறுபடி. ஏன்டா உனக்கு என்னடா தூங்கி எழுந்திரிச்சா பசின்றாங்க, கடுப்பே ஏற்றுறா மயிலாட். சரி உள்ளதான் குடி மீட்டு கீட்டு வச்சுருக்கணா, எல்லாம் கெட்டு போன கறி தான், பேசாமல் இதை அப்படியே போட்டு விட்றலாம். அந்த 3 மீட்டையும் வச்சுருக்கேன். ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆனால் ராமீட்டை காணாமே. ராமீட்டுங்களா? மீட்டே இல்லையா எங்கே? ராமீட் இந்த வேற. சரி ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே அதுவரை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். இதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் நல்லவன். ஓகே.